ஒரு அரசியல் கட்சி, ஒரு மாநில கட்சி நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி 10 ஆண்டு கால ஆளுங்கட்சியாக இருந்தது. அந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாடு மக்களுக்கான நிலைப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருக்கும் அதுதான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க சார், அதாவது இந்த மாதிரி பாஜக கையில் அதிமுக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. அதுதான் இங்கே தலைப்பாக வச்சிருக்கீங்க, விரக்தியா விமர்சனமா அப்படின்னு கேட்குறீங்க. இது விரக்தியான விமர்சனம் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, எப்படின்னா, அதாவது சார், ஒரு கட்சியில் நீங்கள் பதவியில் ஒரு பதவியில் இருந்தால், அண்மையில் ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், 45 வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் தம்பி, பகுதி செயலாளராக வர்றதுக்கேண்டார். சரி, நான் அவர்கிட்ட பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஏன் சார் இப்படி இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த இயக்கம்தான் எனக்கு உணர்வு, ஆனாலும் பதவியே கொடுக்கல, ஆனாலும் இந்த இயக்கத்தை விட்டு என்னால் போக முடியலன்னு சொல்லி அவர் சொல்லும்போது, நம்மளாம் எம்மாத்திரம் அப்படின்னு சில பேர் இருக்கிறவங்களும் உண்டு. சரி, ஆனால் இன்றைக்கு திமுகவில் போய் சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், அவரோட நான் நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கிறேன், மிகவும் பண்பாளர். ஆனால் இன்னைக்கு அவர் அங்கே போய் சேர்ந்தது நான் விமர்சனம் பண்ண விரும்பவில்லை. அவர் இப்பயும் அதிமுக காரராக தான் மக்கள் பார்ப்பாங்க, குறிப்பாக கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் கடந்த கால வரலாறு பேசினதும் அதிமுக மீது இருக்கக்கூடிய அக்கறையில் நான் சொல்கிறேங்கிறார். என்ன சொல்கிறார், அதிமுக ஆட்சியை பிடிச்சா கூட 10 நாளில் பாஜகவை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு மகாராஷ்டிரா உதாரணம் வரைக்கும் போகிறார். அப்போ அக்கறைன்னு பார்த்துட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தானா ஒன்றும் கேட்கல, அப்போ நான் இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டாக இருக்கும், அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கிற வேணாம்.